உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காவிரி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு பெயர் கிடைத்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் திமுக செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், அதிமுக ஆட்சி காலத்தில் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு நீர் கிடைத்துவிடக் கூடாது என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பல்வேறு முட்டுக்கட்டைகள் போட்டதாக குற்றம் சாட்டினார். அதேபோல காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்கக்கூடாது என்று கர்நாடக முதலமைச்சருக்கு திமுக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், டி.கே. சிவக்குமாருக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி தருவது போல திமுக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவக்குமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரி தான் கருணாநிதி காலத்தில் அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பவும் செய்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் தனிமைப்பட்டு நிற்கிறார் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியது தமிழக மக்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்தார். காவிரி விவகாரத்தில் திமுக அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஏன் என்றும், ஆட்சியில் இருந்தபோது திமுக என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார் என்ற வார்த்தை எந்த வகையிலும் தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தெரிவித்தது போல இருக்குது. நேற்று காலை முதல்வர் பல தரப்பு ஆலோசனைகளை முடித்துவிட்டு முதல்வர் நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அனைத்து ஆலோசனையும் முடித்து வழக்கு பதிவு செய்யும் திட்டத்தையும் சொல்லி அது ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க?